கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வார்த்தையின்படி இதனால் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இன்றைய நாள் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் உங்களை ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள்னால் ஒரு அடையாளம் இருக்கும். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நம்முடைய பேச்சிலே கண்ணியமான பேச்சிலும் கண்ணியமான அந்த நடையிலும் உடையிலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்க்கப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இன்றைக்கி அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி உலகத்தில் சம்பாதிக்கலாம், எப்படி வீடு வாசலை கட்டலாம், எப்படி அநேக காரியங்கள்னால நீங்கள் நானும் இருக்கலாம் என்று யோசிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் 4:4 எழுதப்பட்டது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதற்கு 3 விதமான காரியங்களை உங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். என் ஆண்டவரை நம்பி வந்த ஜனங்களை தேவன் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் பிரியமானவர்களே. நீங்கள் நானும் என் ஆண்டவர் எங்களுக்கு இன்னைக்கு அநேக குடும்பங்களில் நிம்மதியற்ற சூழ்நிலை, வேலையில் நிம்மதியற்ற சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடியில் நிம்மதியற்ற சூழ்நிலை, பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிங்க கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக நீங்கள் நானும் பலவீனமான நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23ல் இயேசு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, அவருக்கே ஜெபம் தேவைப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தில் முதலாவதாக ஜெபிக்கிற ஜெப சத்தம் கேட்கப்பட வேண்டும். நம்ம திருநெல்வேலி, நாகர்கோவில் பகுதி பட்டணங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா மாலை நேரம் 7 to 8 மணியிலேருந்துலாம் ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப ஜெப சத்தம் கேட்கறதில் அப்படியாய் ஒரு ஆனந்த ட்ரம் வாசித்து குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறதை நீங்கள் நானும் பார்த்துருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனி ஜெபம், குடும்ப ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நம்ம பகலெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இரவு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது உங்களுக்கு எனக்கு சால சிறந்தது, நல்லது. இன்றைக்கி அநேகருடைய வீட்டில் ஜெபம் கிடையாது, அங்கே சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது, நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ காலையில் எந்திரிச்சு சமைக்கிறாங்க, அவசரமாக எந்திரிச்சு ஓடி போய் வேலையை பார்த்துட்டு ஓனர்கிட்ட அங்கே வாங்கிட்டு மறுபடியும் வந்து இங்கே திரும்பி நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பலவீனமான நேரம்தான், கடினமான பாதைகள் தான், கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் நான் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்னா என்ன? தேவன் உங்களோடு பேசுவது, நீங்கள் தேவனோடு பேசுவது, உரையாடல். நீங்களும் நானும் தேவனோடு பேசுவது தான் ஜெபம். நான் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறது, அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது, இதற்கு பேர் தான் ஜெபம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே இது தேவைப்பட்டது. அப்போ உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபமானது தேவைப்படுகிறது. அதனால தான் நான் சொல்லுகிற செய்தியை பார்த்துட்டு எத்தனை ஃபோன் கால்ஸ் வருதுன்னு தெரியுங்களா? அநேகர் பல மாவட்டங்கள், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறாங்க, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறாங்க, மதுரையிலேருந்து பேசுகிறாங்க, வேலூர்லேருந்து பேசுகிறாங்க, விழுப்புரத்துலேருந்து பேசுகிறாங்க, சென்னை பட்டணத்துலேருந்து பேசுகிறாங்க. ஐயா எங்களுக்காக ஜெபியுங்கள், ஐயா எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர் ஐயா, அப்படி சொல்லி ஜெபிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் பலவீனமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் முதலாவதாக ஜெபம் காணப்படுவது அவசியமாய் காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஜெபிக்கிறார், என் பிதாவினிடத்தில் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு சித்தத்தை உண்டு பண்ணுகிறார், வழி காமிக்கிறார். நம்ம பலவீனமான நேரம்தான். ஆண்டவரை சிலுவையில் அடிக்க வருவதற்கு முன்பாக இப்படி எல்லாரும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதுன்னு சீசர்களை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாரும் தூங்கி விட்டார்கள். மறுபடியும் வந்து கேட்குறாரு, 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு. மறுபடியும் தூங்கிட்டாங்க. அப்போதான் சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட நேரத்தில் எது நடந்தாலும் தேவ சித்தத்தின்படி நடக்க கடவுள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார்.
தேவனாய கர்த்தர் அன்னைக்கு பாருங்கள், அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபிக்கிறாங்க, இரவு முழுவதும் ஜெபிக்கிறாங்க, பகலில் ஜெபிக்கிறாங்க, அநேக கூட்டங்களில் கலந்து கொள்ளுகிறாங்க. ஆனால் தேவ சித்தத்தின்படி இது நடக்கிறதா என்று நீங்கள் நான் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆண்டவர் இப்படி சொல்கிறார், என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அம்மா, தாயே, தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களே, நீங்கள் நானும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாய் காணப்படணும். அதில் தான் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க முடியும். ஒரு பயணம் பண்ணுற, காலையில் எழுந்திரிச்சு ஒரு பஸ்ஸுக்கு பயணம் பண்ணுறோம், ஒரு காரில் பயணம் பண்ணுறோம், ஒரு பைக்கில் பயணம் பண்ணுறோம்னா, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அந்த வாகனத்தின் மீது கையை வைச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி அநேக ஆபத்து நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், பொல்லாதவர்கள் மத்தியில் உலகத்தில் இருக்கிறோம். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்க சிங்கம் போல வகை தேடி சுற்றித் இருக்கிறான். இப்படிப்பட்ட பொல்லாத நாட்களுக்கு மத்தியில் நீங்கள் நான் இருக்கிறோம். இதை நீங்கள் நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் உங்கள் குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு அவசியமாய் காணப்படுகிறது. மத்தேயு 26:41 எழுதப்பட்டிருக்கிறது, ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சம் பலவீனமானது. இந்த பலவீனமான நேரத்தில் தான் ஜெபம் அவசியமாய் காணப்படுகிறது. ஜெபிக்கிறதுனால நம்ம குடும்பங்கள் தலைக்கிறது, ஜெபிக்கிறதுனால வெற்றி கிடைக்கிறது, ஜெபிக்கிறதுனால கர்த்தர் வழிகாட்டுகிறார். ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரும் சொல்லுகிறார், நானும் சொல்லுகிறேன். ஜெபியுங்கள். சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, தந்தையே, நீங்கள் நானும் உங்கள் குடும்பம், என் குடும்பம் சிறந்து விளங்கணும், சிறந்து நல்லா செழித்து வளரணும்னா ஜெபம் பலவீனமான நேரத்திலும் நீங்கள் நானும் ஜெபிக்கிறது நல்லது. ரெண்டாவதாக, ஆபத்திலும் உதவி செய்ய வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33 35 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு நபர் அந்த எருசலேம்லேருந்து எரியோவுக்கு போகிற வழியில் ஒருத்தன்கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் திருடைங்க பிடிச்சி அடித்து கொண்டு கொலை உயிராக கொற்று உயிராக போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ரத்தத்தில் பெருவெள்ளத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்கார், என்னை காப்பாற்றுங்களே, என்னை காப்பாற்றுங்களே, என்னை காப்பாற்றுங்களேன்னு. அங்கிருந்து ஒருத்தர் ஆசாரியன் வர்றாரு, அவரை பார்த்துட்டு விலகிட்டு போயிடுறாரு. ஒரு லேவியனும் வர்றாரு, பார்த்துட்டு விலகிட்டு போயிடுறாரு. மூன்றாவதாக ஒரு சமாரியன் வர்றாரு, அவருக்கு காயத்தை கட்டி, காயங்களெல்லாம் எண்ணெய் போட்டு, அவருக்கு திராட்சரசம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, அவரை தன்னுடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவரை இறக்கி, நான் இந்த மாதிரி பயணம் போகிறேன், நான் போயிட்டு வர்றேன்ட்டு 2 பணத்தை கொடுத்துட்டு, மீதியை உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த போய் அவரை சுகப்படுத்தி, சத்திரத்தில் மருத்துவமனை மாதிரி இருக்குது, அங்கே கொடுத்துட்டு போகிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்து நேரத்தில் நீங்கள் நானும் உதவி செய்கிற பிள்ளைகளாய் மாறணும். அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். கிறிஸ்துவை அந்த சமாரியன் தான் நல்ல சமாரணையாக இயேசு என் குடும்பத்துக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு வந்தார். இன்றைக்கி அநேக திருச்சபையை நோக்கி போகிறதற்கு காரணம் என்ன? இயேசு என் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார், இயேசு எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம், குடும்பமாய் ஆராதிக்கிறோம், தலைமுறையாய் ஆராதிக்கிறோம், கோத்திரமாய் ஆராதிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிறவங்களுக்கு அவர் தக்க பலனாக இருக்கிறார். இன்றைக்கி இன்றைய உலகத்தில் யாரும் பார்க்க முடியலை, யாரும் எதுவும் பேச முடியலை. ஒருத்தங்க ரத்தத்தில் கிடந்தாங்களாங்க, அன்றைய நாட்களில் ஓடி போய் தூக்கி அவங்களுக்கு தண்ணி கொடுத்த காலம் போய், இந்த நாளில் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அடிபட்டானா, செத்துட்டானா, சாகலையா, உயிர் இருக்கா இல்லையான்னு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடுற காலத்தில் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது உங்கள் உள்ளத்தை உடைக்க கடவுது. இந்த வார்த்தையின் வல்லமை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அப்படி செல்ஃபோன் எடுத்து ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு வேடிக்கை காட்டுறீங்களா? அது நிச்சயமாய் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் நானும் ஆபத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கண்ணீரோடு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களா, அந்த விஷயத்தை மனசளவில் ஏற்றுக்கொள்ளுங்க. அதை போய் பப்ளிக் பண்ணாதீங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லி பெருசாக்காதீங்க. நீங்கள் நானும் தேவனுடைய ரகசியத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நானும் தேவனுடைய ரகசியத்தின் செயல் உங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். நிச்சயமாக நீங்கள் நானும் அந்த அந்த ரகசியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில ரகசியத்தை காத்து கொள்ளுங்க. இன்றைக்கி யாரும் எந்த விஷயத்தை யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களாங்க, அதை பெருசாக்கி ஊதி வெடிக்க வச்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணாதீங்க. ஏன்னா ஆபத்தில் நீங்கள் நானும் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 18:18 எழுதப்பட்டிருக்கிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஒரு ஆமென் அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, எத்தனை ஜனங்கள் புயல்கள் போல நம்மளுக்கு எதிரிட்டு வரலாம், சூறை காற்றுகள் போல், கொண்டல் காற்றுகள் போல் நம்ம சுற்றி அடிக்கலாம். ஆனால்
கர்த்தரோ உங்களுக்கு எனக்கு ஆதரவாக இருப்பார். இன்றைக்கி ஃபைனான்ஸில் பிரச்சனை, லோன் வாங்கிட்டு கட்ட முடியாத பிரச்சனை, சொந்தக்காரங்க மத்தியில் நிம்மதியாக குடியிருக்க முடியலை, ஏங்குறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, 3 வருஷம் பேசாமல் இருக்கிறீங்க, 5 வருஷம் பேசாமல் இருக்கிறீங்க, 20 வருஷமாக நீங்கள் பேசாமல் இருக்கிறத கர்த்தர் உணர்த்துகிறார் இயேசுவின் நாமத்தினால். அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாங்க. ஏன்னா நம்முடைய உயிர் நம்மள்கிட்ட கிடையாது, நம்முடைய ஆவி நம்மள்கிட்ட கிடையாது, நம்முடைய ஆத்துமா நம்மள்கிட்ட கிடையாது. குறித்த நேரத்தில் தேவன் எடுத்துக்கொள்ளுவார். இதற்குள்ளாக யாரெல்லாம் ஆபத்து நேரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. உங்கள் சொந்தக்காரங்க யாரும் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் பாருங்கள், விசாரிங்க, உங்களால் இயன்றதை போய் செய்யுங்க. அவங்களுடைய மனம் குளிராய், நோய் ஆட்டோமேட்டிக்காக சரியாகி போயிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்தில் நீங்கள் நானும் உதவி செய்ய வேண்டும் என்பதை தேவன் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 50:15 எழுதப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு ஆபத்தில் எங்கே பாருங்கள், தாய் தகப்பன் தண்ணி பிள்ளைகள் சொந்தக்காரங்க எல்லாம் தனி தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நான் தனியாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார், எந்தவித சந்தேகமே கிடையாது. ஒரு ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவரை போற்றுங்கள், அவரை பாடுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஆபத்து நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறோம். பாருங்கள், ஒரு காலையில் எந்திரிச்சு வாட்ஸ்அப்பை பார்த்தாத்தான் தெரியுது யார் யார் உயிரோடு இருக்கா, யார் யார் உயிரோடு இல்லை என்பது இரங்கல் செய்தியாய் வருகிறது, கண்ணீர் அஞ்சலியாய் வருகிறது, வருத்தத்துடன் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிறது. ஏன் அப்படின்னா இன்றைய காலங்கள் ஆபத்து நிறைஞ்ச உலகம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆபத்தில் கிடக்கிறவங்களுக்கு நீங்கள் நான் உதவி செய்ய வேண்டும். 3வது, கவலையிலையும் கர்த்தரை தேட வேண்டும். எனக்கு கவலை தான், எனக்கு பிரச்சனை தான், எனக்கு ப்ராப்ளம் தான், ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:31 எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், காலையில் என்ன செய்வது, மாலையில் என்ன செய்வது, இந்த பிப்ரவரி மாதத்தில் 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் 4ஆம் வாரத்தில் என்ன செய்வதுன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் என் குடும்பம் தனியாக இருக்கிறதே, என் பிள்ளைகள் தவிக்கிறார்களே அப்படின்ற உணர்வோடு நீங்கள் இருக்கிறீங்களா? ஐயோ என் காயமாக இருக்கிறது, யாரும் எனக்கு மருந்து போட மாட்டாங்களா, கண்ணீரோடு புலம்பலோடு வேதனையோடு இருக்கிறேனே, யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டான், ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. அம்மா ஐயா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைகளிலும் அவரை நோக்கி பாருங்கள். என் ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தருவாயிலையும் தேவன் உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க. கவலை, நம்முடைய கவலை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கவலை சரீரத்தை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவலைப்படாதீங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், அதனால் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 எழுதப்பட்டிருக்கு, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும், பாரங்கள் எல்லாம், கடினமான நேரங்கள் எல்லாம், கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம், நம்முடைய கவலைகள் எல்லாம், மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் பாரம் சுமக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வச்சோம்னா நம்முடைய கவலைகளை மாற்றுவோம். இன்றைக்கி எத்தனை பெண்மணிகள் இரவில் தூங்காமல் இருக்கிறாங்க. அன்பா ஐயா, தகப்பனே, தாயே, நீங்கள் இரவுலாம் புலம்பிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார், உங்கள் ஏக்கங்களை அறிந்து கொண்டிருக்கிறார், உங்கள் விண்ணப்பங்களை அறிந்து கொண்டிருக்கிறார். வேலை இல்லாமல் புலம்பி அழுது என் பிள்ளைனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கே, திருமணம் நின்று போச்சேன்னு கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, திருமண வாழ்க்கை அமையலையேன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்க, என் மகனுக்கு நல்ல பொண்ணு அமையலேன்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே வையுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தரை நோக்கி மண்டிட்டு அழுங்கள். எத்தனை மருத்துவமனைக்கு போகலாம், எத்தனை டாக்டரை பார்க்கலாம், எத்தனை மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம், எல்லாவற்றுக்கும் திருமருந்தாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். சொல்லிலும் செயலிலும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மார்த்தாள் மரியாள் சம்பவம் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். லூக்கா 10:41 எழுதப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். ஆனால் மரியாளோ தேவனை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த நல்ல பங்கை நீங்களும் நானும்
தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். நீங்கள் நான் கிறிஸ்தவர்கள், ஸ்டார் மாற்றினா பத்தாது, வீட்டுக்கு முன்னால் சிலுவை மாட்டினாலும் பத்தாது, அல்லது இயேசுநாதருடைய பெரிய படத்தை வச்சாலும் பத்தாது. அதில் இல்லை இயேசு, அதில் இல்லை கிறிஸ்தவம், அதில் இல்லை தேவனுடைய பிள்ளை. நீங்கள் நான் பலவீனமான நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆபத்து நேரத்தில் உதவி செய்யுங்க, கவலையான நேரத்தில் கர்த்தரை தேடுங்கள். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணுவீர்கள், அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணுவீர்கள். எப்படி என்னுடைய மயன் என்னை போல பேசினானாக்க அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்காண்டான்னு சொல்லுவாங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. எப்படி அச்சு அடையாளங்களாக இருக்கிறார்களோ அதை போலத்தான் நீங்கள் நானும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம் அநேக பாஷைகள் வேற இருக்கலாம், மொழிகள் வேற இருக்கலாம், மாவட்டங்கள் வேற இருக்கலாம், தாலுகா அளவில் வேறவங்களாக இருக்கலாம். ஆனால் பரலோக பிரஜைகளாய் நீங்கள் நானும் மாறணும். நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி அநேக ஜனங்களுக்கு பரலோகத்தை பற்றி பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஒரு செகண்ட் இல்லை சகோதரனே, ஆசீர்வதிக்கிறார்னு சொல்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகாது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். நீங்கள் பருகி கொள்ளுங்கள். தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருங்க. உங்கள் குடும்பம் நிலைத்திருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் நிலைத்திருக்கட்டும், உங்கள் திருச்சபை நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ணட்டும். பலவீனமான நேரத்திலும் அவங்க ஜெபிக்கட்டும். தகப்பனே, ஆபத்து நேரத்திலும் உதவி செய்யட்டும். தகப்பனே, கவலையான நேரத்திலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கலையே என்று யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனை, தீராத வியாதி பிரச்சனை, ஆண்டவரே குடும்ப சூழ்நிலைகள், இதற்கு மத்தியிலையும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் கிருபை இதுவரைக்கும் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி. இனிமேலும் நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ ஆவியானவர் நடத்துங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த செய்தி யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவருடைய சித்தமாத்த நிறைவேறட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, திருச்சபையை ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட நபரை ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர்.